விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கு பெற்ற வீர பெண்களைப் பற்றி எழுதுக என்றால் உடனே ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் என்று சிலரைத் தவிர வேறு யாரும் உடனே நினைவுக்கு வரமாட்டார்கள். மகாத்மா காந்திக்கு தென்னாப்பிரிக்காவில் உதவிய தில்லையாடி, வள்ளியம்மையை சிலருக்கு தெரியும். ஆனால் நமக்கு அருகிலேயே வாழ்ந்து மறைந்த ஒரு தியாக பெண்மணியின் வரலாறு மிகவும் வீரமும் தீரமும் நிறைந்தது, அது அதிகம் தெரியாது. இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா என்று சொல்லி சொல்லி அதிசயத்தக்க வரலாறு அது. அதுவும் நமக்கு அருகில் உள்ள கடலூரில் வாழ்ந்து மறைந்தார் என்பது நிறைய பேருக்கு தெரியாத செய்தி. அவர் யார், என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்ள வாங்க உள்ளே போகலாம். அத்தகைய வீரமிகு தியாக பெண்மணி கடலூரைச் சேர்ந்த அஞ்சலை அம்மாள் என்பவர் ஆகும். இவர் மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அதில் தீவிர பங்காற்றி முன்னணியில் நின்றார். அஞ்சலை அம்மாள் 1921 இல் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணி என்ற சிறப்பு இவருக்கு உண்டு. தனது குடும்பச் சொத்தாக இருந்த நிலங்களையும் வீட்டையும் விற்று இந்தியாவின் விடுதலை போராட்டத்திற்காக அத்தனை பணத்தையும் செலவு செய்தார். அப்போது அவருக்கு வயது 31 மட்டுமே ஆகும். அப்பொழுது பாண்டிச்சேரியிலிருந்து கடலூருக்கு வந்து சுப்பிரமணிய பாரதி இவரை பாராட்டிச் சென்றார். முன்னதாக பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அஞ்சுகிற இந்த காலத்தில் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று பாரதியார் மிகவும் வியந்து அவரது தீர செயல்களை பாராட்டி கூறினார். 1857 இல் நடந்த சிப்பாய் கிளர்ச்சியின் போது பல சிப்பாய்களையும் பொதுமக்களையும் படுகொலை செய்ய காரணமாயிருந்த ஜேம்ஸ் நீல் என்ற ஆங்கிலேய படைத்தளபதியின் நினைவாக 1860 இல் சென்னை மவுண்ட் சாலையில் அவருக்கு ஒரு சிலையை பிரித்தானிய அரசு நிறுவியது. நீண்ட காலமாக 60 வருடங்களுக்கு மேல் ஒரு அவமான சின்னமாக இருந்து வந்த அந்த சிலையை அகற்ற வலியுறுத்தி போராட்டம் தொடர்ந்து இருந்து வந்தது. அப்போது 1 செப்டம்பர் 1927 அன்று என் சோமயாஜுலு தலைமையில் நடைபெற்ற நீல் சிலை நீக்கும் சத்தியாகிரகத்தில் தனது கணவர் முருகப்பாவுடனும் மகள் அம்மா கண்ணுவுடனும் பங்கேற்று அந்த சிலையை அவரே அந்த உயரத்தில் சிலை மேல் தாவி ஏறி உடைத்தார். அத்தனை உயரம் ஏறி தாவி உடைக்க ஒரு சேலை கட்டிய பெண்ணிற்கு வீரம் வரும் அளவிற்கு அவர் தேசபக்தியில் ஆழமாக பற்று கொண்டிருந்தார். அச்சிலையை உடைத்தமைக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் அஞ்சலை அம்மாள். சிறையில் இவருடன் சேர்ந்து போராட்டத்தில் பங்கு பெற்றதற்காக அவரது 9 வயது மகள் அம்மா கண்ணுவும் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர்களை 1927 டிசம்பரில் சந்தித்த காந்தி அவரின் தீரத்தை பாராட்டி அவரின் மகளான அம்மா கண்ணுவின் பெயரை லீலாவதி என்று மாற்றி தன்னுடன் வார்தா ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றார். ஓராண்டு சிறை வாசத்திற்கு பிறகும் அவர் சும்மா இருக்கவில்லை. சுதந்திர தாகம் தமிழ்நாடு எங்கும் பரவ தீவிர பிரசாரத்தில் ஈடுபட்டார். பிறகு 10 ஜனவரி 1931 அன்று கடலூரில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட போது அஞ்சலை அம்மாள் பிரிட்டிஷ் போலீசாரால் கடுமையாக காயமடைந்தார். அதன்பின் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார். அப்படியிருந்தும் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். நிறை மாதத்தில் பிரசவத்திற்காக சிறை விடுப்பில் ஜாமீனில் வெளிவந்த அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன்பின் ஜாமீன் முடிந்து 15 நாளான கைக்குழந்தையுடன் மீண்டும் சிறைக்கு சென்று எஞ்சிய 2 மாத தண்டனையை கைக்குழந்தையுடனேயே நிறைவு செய்தார். அத்தனை மன உறுதி, தியாக சிந்தனை அவர் கொண்டிருந்தார். விடுப்பில் வந்து குழந்தை பிறந்ததால் சிறை நினைவாக அதற்கு செயல் வீரன் என்று பெயர் சூட்டினார். பின்னர் அக்குழந்தை ஜெயவீரன் என்று மாற்றி அழைக்கப்பட்டார். இத்தனை வீரமும் தியாகமும் கொண்ட அஞ்சலை அம்மாள் 1 ஜூன் 1890 அன்று கடலூரில் முதுநகர் சுண்ணாம்புக்கார தெருவில் அம்மா கண்ணு முத்துமணி இணையருக்கு மகளாக பிறந்தார். அஞ்சலை அம்மாள்
ஒரு தென்னை பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்றார். அதன்பின் அக்கால அரசியல் மற்றும் பிரித்தானியரின் அடக்குமுறை குறித்து அறிந்து கொண்டார். இன்றைய கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பிற்கு அருகிலுள்ள சின்ன நெற்குணம் எனும் சிற்றூரில் வேளாண்மை மற்றும் நெசவு தொழில் செய்து வந்த முருகப்பா என்பவரை 1908 திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு கணவரையும் தேச விடுதலை வீரராக மாற்றிவிட்டார். அஞ்சலை அம்மாளின் விடுதலை போராட்டத்திற்கு உறுதுணையாக முருகப்பாவும் கடலூரிலேயே தங்கி பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார். பின்னர் ஒரு நாளிதழ் முகவராகவும் இருந்தார். அஞ்சலை அம்மாள் 1921 மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். நெசவுத் தொழிலையே முதன்மையான தொழிலாக செய்து வந்த தம்பதியர் இருவரும் சென்னை சைதாப்பேட்டையில் தங்கி தறி நெசவு பணியோடு காங்கிரசு கட்சி பணியும் செய்தனர். பெரியார் இ.வே. ராமசாமியுடன் சென்று பல சிற்றூர்களில் நெசவு செய்தகை தறி துணிகளை விற்றனர். அஞ்சலை முருகப்பா இணையருக்கு பின்னாளில் அம்மா கண்ணு, காந்தி, ஜெயவீரன், கல்யாணி உள்ளிட்ட 6 பிள்ளைகள் பிறந்தனர். தொடர்ந்து விடுதலை போரில் தீவிரமாக ஈடுபட்ட அஞ்சலை 1931 ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரசு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். 1932 காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியலை நடத்தினார். இதனால் 9 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்று பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டார். 1933 சட்டமறுப்பு மறியலில் பங்கேற்றார். அதே ஆண்டு அந்நிய துணை எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு 3 மாத சிறை தண்டனை பெற்றார். 1934 காந்தி கடலூருக்கு வந்தபோது அஞ்சலையம்மாளை சந்திக்க முயன்றார். பிரித்தானிய அரசு காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளை பார்க்க தடை விதித்தது. ஆனால் அஞ்சலை அம்மாள் பர்தா அணிந்து முகத்தை மூடிக்கொண்டு தைரியமாக ஒரு குதிரை வண்டியில் அவரே வந்து காந்தியை சந்தித்தார். ஆனால் மாறுவேடம் தரித்து காந்தியடிகளை சந்தித்து அவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து உபசரித்தார் அஞ்சலை அம்மாள். ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாத அதே நேரம் மதியோகத்தால் தடைகளை தகர்த்து தன்னை சந்தித்து அஞ்சலை அம்மாளை தென்னாட்டு ஜான்சி ராணி என்று புகழ்ந்தார் காந்தி. அப்போது தொடங்கிய அஞ்சலை அம்மாள் மீதான அபிமானத்தால் வேலூர் சிறையில் 9 வயது மகள் அம்மா கண்ணு உடன் சிறைப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாளை காந்தியடிகள் சிறைச்சாலையில் சந்தித்து பேசினார். அப்போது அஞ்சலை அம்மாளின் மகளை தன்னுடன் அழைத்துச் சென்ற காந்தியடிகள் வார்தாவில் உள்ள ஆசிரமத்தில் படிக்க வைத்து அவருக்கு லீலாவதி என பெயர் சூட்டினார். 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று 6 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்று கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டார். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் 1941 முதல் 42 வரை பங்கேற்று சென்னை உட்பட பல நகரங்களுக்கும் சென்று உரையாற்றியமைக்காக சிறை சென்றார். இவ்வாறு பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்ற போது 1947 இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் தனக்கு தியாகி ஓய்வூதியம் வேண்டாம் என மறுத்தார். ஆனால் இப்படி மறுத்த அவர் ஒன்றும் செல்வந்தர் அல்ல. தனது அத்தனை செல்வங்களையும் விற்று செலவு செய்து தேசத்திற்காக உழைத்தவர் இவர். தான் குடியிருந்த வீட்டை அடகு வைத்து கட்சி பணிக்காகவும் விடுதலை போராட்டத்திற்காகவும் செலவு செய்தார் அஞ்சலை. கடனை அடைக்க முடியாமல் வீடு ஏலத்திற்கு வருகையில் அவர் ஆதரவாளர்கள் சிலர் வீட்டை மீட்டுள்ளனர், அதை அஞ்சலை பெயரில் எழுதி வைத்தால் மீண்டும் அடகு வைத்து செலவு செய்து விடுவார் என்று அவரது மூத்த மகன் காந்தி மற்றும் இளைய மகன் ஜெயவீரன் பெயரில் எழுதி வைத்தனர். தொடர்ந்து விடுதலைக்கு முன் 1937, 1946 என 2 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன் பதவிக் காலத்தில் அங்கே ஒரு கிராமமான தீர்த்தாம்பாளையத்தின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். கடுமையான குடிநீர் பஞ்சத்துக்கு ஆளான அக்கிராமத்து மக்கள் நீண்ட தொலைவு சென்று நீர் பிடித்து வர வேண்டியதாயிற்று. அந்த சிக்கலுக்கு முற்றுப்புள்ளியாக புவனகிரி செல்லும் வீராணம் வாய்க்காலிலிருந்து கிளை வாய்க்காலை உருவாக்கி தீர்த்தாம்பாளையத்துக்கு கொண்டு வந்தார். குடிநீர் சிக்கலும் தீர்ந்தது.
அதற்கான நன்றி கடனாகவே அக்டோபர் கிளை வாய்க்கால் அஞ்சலை வாய்க்கால் என அழைக்கப்படுகிறது. அன்றைய தென்னார்காடு மாவட்ட கழக உறுப்பினராகவும் அஞ்சலையம்மாள் பணியாற்றினார். அப்போது அவரின் முயற்சியால் எக்ஸுபதர் கருவி கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. பண்ருட்டியைச் சுற்றியுள்ள சிற்றூர்களில் தரமான குடிநீர் கிடைக்காமையால் அப்பகுதி மக்களுக்கு நரம்பு சிலந்தி பாதிப்பு ஏற்பட்டது. அஞ்சலையம்மாள் அத்தகைய சிற்றூர்களில் விழிப்புணர்வு பரப்புரை செய்தார். சிதம்பரம் அடுத்துள்ள சி. முட்லூர் என்ற சிற்றூரில் தனது மூத்த மகன் காந்தியுடன் குடியேறி வேளாண்மை பணிகளில் ஈடுபட்டு வந்த அஞ்சலை அதே ஊரில் பிப்ரவரி 20, 1961 அன்று தன் 71ஆம் வயதில் காலமானார். அஞ்சலை அம்மாளும் அவரது கணவர் முருகப்பாவும் கடலூர் சிறையில் இருந்த காலத்தில் அவர்களுடன் சிறையில் இருந்த விடுதலை போராளியும் மார்க்சிய சிந்தனையாளருமான க.இரா. ஜமதக்னி இந்திய விடுதலைக்கு பின் 1947 இளவர்களது மகளான லீலாவதியை திருமணம் செய்து கொண்டார். அவரது முந்தைய பெயர் அம்மாகண்ணு. அவரைத்தான் காந்தி வளர்த்தார். இவ்விணையருக்கு சாந்தி என்ற மகள் பிறந்தார். அந்த சாந்தியின் கணவர்தான் மு. நாகநாதன், தமிழ்நாடு திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் ஆவார். இவ்விணையரின் மகன் எழிலன் நாகநாதன் மே 2021 முதல் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் 1000 விளக்கு தொகுதிக்கான உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். அவரது மறைவுக்கு 62 ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சலை அம்மாளுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலை திறக்கப்பட்டுள்ளது. மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் குடும்பத்தினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கடலூர் மாவட்டம் கடலூர் மாநகராட்சி காந்தி பூங்காவில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவர்களின் திருவுருவ சிலையினை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் ஆண்களும் சில பெண்களும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டுள்ளனர். அவர்களில் முக்கியமானவராக சாமானிய குடும்பத்தில் பிறந்த, அதிகம் படிக்காத, பிற்பட்ட வகுப்பில் பிறந்த ஒரு பெண்மணி இத்தனை தீரமாக விடுதலை போராட்ட களங்களில் முன்னணியில் நின்று போராடியது மிகவும் தனித்துவமானது. கடந்த 1961ஆம் ஆண்டு இயற்கை எய்திய அஞ்சலை அம்மாளுக்கு 62 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிலை திறக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நவம்பர் 2023 2 வியாழன் அன்று கடலூரில் மறைந்த சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாளின் சிலையை திறந்து வைத்தார். கடலூர் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள காந்தி பூங்காவில் இந்த சிலை நிறுவப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், எம்.பி. சாமிநாதன், சி.வி. கணேசன், எம்.எல்.ஏ. என். எழிலன், தலைமைச் செயலாளர் சிவதாஸ், மீனா மற்றும் உயர் அதிகாரிகளும் உடனிருந்தனர். இப்போதும் கடலூர் காந்தி பூங்காவில் இந்த சிலை இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கும் எத்தனை பேருக்கு அஞ்சலி அம்மாளின் வீர வரலாறும் தியாகமும் தெரியும்? இரத்தமும் கண்ணீரும் சிந்தி பெற்ற, வாராது போல இருந்து கிடைத்த நமது சுதந்திரத்தை பேண அதற்கு உண்மையில் உழைத்த தியாக சீலர்களின் வரலாற்றையும் மறவாது இருக்க வேண்டும். வரும் ஜூன் 1 அன்றுதான் அவரது பிறந்த நாள் வருகிறது. அருகில் இருப்போர் தவறாது சென்று அஞ்சலி செலுத்தி நமது நன்றியை அஞ்சலி அம்மாளுக்கு தெரிவிப்போம். இத்தகைய நல்ல பல செய்திகளை தேடி உங்களிடம் சேர்ப்பிக்கும் இனிய தமிழ் அமிர்தம் சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்க நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்களது எண்ணங்களை தெரிவித்தால் உங்களுக்கு இத்தகைய வீடியோக்கள் பிடிக்கிறது. மேலும் பல வீடியோக்கள் தொடர்ந்து தர எங்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் அண்ணாமலை சுகுமாரன். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.